My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல எத்தனை மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால என்ன ரேங்க் வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தின ஒரு டீடைல் அனாலிசிஸ் இந்த வீடியோல கொடுக்க போறோம். இந்த வீடியோவின் முடிவுல உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தேசமான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டால எந்தெந்த மார்க் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தட் இது ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு அடுத்த வீடியோல இந்த இம்பாக்ட் ரேங்க் வர்சஸ் ஸ்கோர்னுடைய டீடைல்டு அனாலிசிஸ் தமிழக கட் ஆஃப் மார்க்ஸை எப்படி டிசைன் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ரேங்க் வர்சஸ் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். இது தமிழகத்தில் உள்ள நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து, நம்மளுடைய யூடியூப்ல நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எடுத்த டேட்டா. ஸோ இப்போ 627 மதிப்பெண்கள் வாங்கின மாணவர் ஆல் இண்டியா ரேங்க் வந்து 285 அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னா 627 மார்க்கு மேல நமக்கு 285 மதிப்பெண் 285 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தேசமான இதுக்கு நம்மளால வர முடியும். அதே மாதிரி 605வது இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1047வது ரேங்க் அப்படிங்கிறது வருது. சரிங்களா, 1047 அப்படிங்கிறது வருது. சிமிலர்லி 592 இது வந்து 600 இதுல பாத்தீங்கன்னா 2000 அப்படிங்கிற ரேங்க்ல நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அண்ட் 578ல பாத்தீங்கன்னா நியர்லி அபவுட் 3800 ரேங்க் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ 578 மதிப்பெண்களுக்கு மேல 3800 மாணவர்கள் தான் இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நீங்க மதிப்பெண்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய ஸ்கோர் வந்து 578 and above 580 and above இருக்கு அப்படின்னா you are in a very safe zone that you will get into a top level government medical colleges. நீங்க விரும்புற காலேஜ்ல நீங்க சேர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அண்ட் 546 ஒருவேளை உங்களுடைய ஸ்கோரா இருக்கு அப்படின்னா அதுல அவங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது 13890 இருக்கு. சரிங்களா, 13,890வது ரேங்க்ல இந்த மாணவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ரேங்க் அப்படிங்கிறது இருக்கு. 530ன்னு வச்சுக்கோங்களேன், 529ல 24815 அதாவது 24,815 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வர முடியுது. இப்போ இந்த ரேஞ்சில தான் நமக்கு வந்து போன வருஷம் ஓபிசி கேட்டகரியில சீட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அப்போ நீங்க ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்றதால இருந்தாலே, ஆல் இண்டியா கோட்டால நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதாக இருந்தாலுமே 529 மதிப்பெண்களுக்கு மேல அல்லது 530 மதிப்பெண்களுக்கு மேல நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியிலேயே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ 529 ஃபார் ஓபிசி கேட்டகரி இஸ் அ வெரி குட் ஸ்கோர் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்டர் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். இன்னும் சில டேட்டாஸ் அப்படிங்கிறது இதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு தேவைப்படும். 521 அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 31,990 மாணவர்கள் இருக்காங்க. 31,000 மாணவர்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நியர்லி அபவுட் ஒரு 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க. 521 to 529 இந்த 8 மார்க்ல மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் ரேங்க் பேஸ் பண்ணி தமிழ்நாடுடைய க்ளோசிங் மார்க் ஓபிசி கேட்டகரியில பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் வி நீட் மோர் டேட்டா ரிகார்டிங் தட் பர்டிகுலர் பாயிண்ட். அண்ட் 512 அப்படிங்கிற மார்க்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரேங்க் பாத்தீங்கன்னா 39,380வது ரேங்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் சிமிலர்லி 497ல 55,155 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அண்ட் அகைன் ஸ்கோர்ல 487ல பாத்தீங்கன்னா 67,000, 475ல பாத்தீங்கன்னா 83,930, 465ல பாத்தீங்கன்னா 97,940, 449 வச்சுக்கோங்க, 1,23,900 மாணவர்கள் அந்த ரேங்க் ரேஞ்சில இவங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது வருது. 431வது மார்க்குக்கு 1.5 லட்சம் ரேங்க் வருது. 400வது மார்க்குக்கு பாத்தீங்கன்னா 2,10,000 ரேங்க் அப்படிங்கிறது இருக்கு. 360 மார்க்குக்கு 2,93,000 ரேங்கா மாறுது. அப்போ இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 400ல இருந்து 360க்குள்ள கிட்டத்தட்ட 85,000 பேர் அல்லது ஒரு 90,000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது அந்த ரேஞ்சுக்குள்ள. அப்ப கிளஸ்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க சார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா
450 மார்க்ல இருந்து 550 மார்க் வரைக்கும் ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 400 மார்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியுது. 400 அப்படிங்கிற மார்க்ல 2,10,000 ரேங்க் அப்படிங்கிறது வருது. ஸோ 2,10,210 அப்படிங்கிற ரேங்க்குக்கு 400 ஸ்கோர் வாங்கின மாணவருக்கு இந்த ரேங்க் அப்படிங்கிறது வந்துருக்கு. அப்ப 400 மார்க்ல இருந்து 500 மார்க் வரைக்கும் 512 497ன்னு வச்சுக்கோங்க, 55,155 வருது இல்லைங்களா? அப்போ இந்த 400ல இருந்து 500 வரைக்கும்குள்ள பாத்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ரேஞ்சில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவா மேனேஜ்மெண்ட் கோட்டாவான்னு டிசைட் பண்றதுக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போதைக்கு ஆல் இண்டியா கோட்டா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு 25,000 ரேங்க்குள்ள இருக்கிறீங்க ஓபிசி கேட்டகரியில அப்படின்னா மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜென்ரல் ரேங்க் பத்தி சொல்றேன் நான், கேட்டகரி ரேங்க் இங்க டிஸ்கஸ் பண்ணல. ஓப்பன் கேட்டகரியில நீங்க ஒரு 20,000 ரேங்க்குள்ளேயும் ஓபிசி கேட்டகரியில ஒரு 25,000 ரேங்க்குள்ளேயும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன். தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஆல் இண்டியா கோட்டாலேயே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இதுதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அவுட்கமா இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த மார்க்குக்கும் தமிழ்நாட்டினுடைய ரேங்க்குக்கும் பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். எதனாலன்னா தமிழ்நாட்டுல பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்யூனிட்டி ரேங்க்ல எடுக்க போறோம். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது எப்போ வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அஃபீஷியலா எப்போ ரிஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் தே ரிலீஸ் த ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்து exact cut-off marks for government medical colleges in Tamil Nadu, private colleges government quota, management quota, deemed universities, NRI labs இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எப்படி தமிழக மாணவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மேனேஜ்மெண்ட் கோட்டால இடம் கிடைக்கலனா தான் டீம்ட் யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ இந்த ரேஷியோவையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தமிழ்நாடு என்னுடைய ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அஃபிஷியலா வெயிட் பண்ணலாம். கூடிய சீக்கிரத்துல ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.